ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல் இ-சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ-சேவை சிஎஸ்சி நெட் சென்டர் ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீன் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தர முடியும். நன்றி. மேலும் இது போல பல வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்இஜி வெப்சைட் போய்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் அதில் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ ஜஸ்ட் அதில் கீழே ப்ரொசீட் கிளிக் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த பேஜ் போகும். அது நீங்கள் ஆல்ரெடி கேன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ஜஸ்ட் ஆதார் நம்பர் மட்டும் டைப் பண்ணிக்காங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணிங்கனாவே டைப் பண்ணி அதுக்குள்ளே சப்மிட் கொடுத்தாவே என்னாகும், உங்களுடைய கேன் நம்பர் ஜென்ரேட் ஆகியிருந்தால் அது கீழே காட்டும் பேர், அப்பா பேர் வித் ஃபோன் நம்பர். ஜஸ்ட் டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட். நெக்ஸ்ட் அது மேலே டீட்டெயில் டைம் செக் பண்ணிக்கோங்க. கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூணு பேர் தான், 3 அப்பா அம்மா குழந்தை இல்லை எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரையும் சப்போஸ் இப்போ பாருங்கள் அப்பா பேர் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி தமிழ் நேம் இங்கிலீஷில் அதே மாதிரி அவங்க பேர் தமிழில் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் தமிழ் ஃபாண்ட் வச்சு டைப் பண்ணலாம் சரி. இல்லை நீங்கள் அந்த நேமை இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே எங்கே ஆகிடும், உங்களுக்கு தமிழில் அந்த நேம் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு தமிழில் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கடுத்து ஏஜ் எவ்வளோ, அவங்க வயசு. இப்போ ஆதார் கார்டில் பார்த்து ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து அதில் நீங்களே என்ன பண்ணலாம், கரெக்டாக மேட்ச் பண்ணி எவ்வளோ ஏஜ் ஆகுன்ற மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா. அடுத்து மேல் ஜெண்டர், ரிலேஷன்ஷிப் ஃபாதர். அதுக்கடுத்து பாருங்கள் என்ன ஒர்க் பண்ணுறாரு, ப்ரைவேட்னா ப்ரைவேட், கவர்மெண்ட்னா கவர்மெண்ட். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அப்ளைடோ இல்லை பிஸ்னஸோ சேலரி பர்சனோ அது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் கவர்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனா அவங்களுடைய சேலரி ஸ்லிப் வைக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய அம்மா பேர் இல்லை அவங்க குழந்தை பேர் தான் விடும். ஃபஸ்ட் அப்பா பேர் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த யார் அம்மா, அவங்க பேரை நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணியாச்சு. அடுத்து தமிழ். தமிழ் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அவங்களோட ஏஜ் ஆதார் கார்டு வச்சு நம்ம எவ்வளோ ஏஜ்ன்றதை நம்ம போட்டுக்கலாம். ஜெண்டர் ஃபீமேல். இதில் ரிலேஷன்ஷிப் மதர், அந்த குழந்தைக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன உறவு முறை, இப்போ யார் பேர் அப்ளை பண்ணுறோமோ அவங்க என்ன ஆகுது, அப்பாவா அம்மாவா இல்லை என்னது மாமா இல்லை அண்ணன் தம்பி அந்த மாதிரி என்னவோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப்மிட் மோஸ்ட்லி லேடிஸ் இருக்கிறதால என்ன பண்ணுறோம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கொடுத்துறோம், இல்லை ஹவுஸ் ஹோல்டு கொடுத்துட்றோம். ஹவுஸ் ஹோல்டு அண்ட் டிபெண்டன்ஸ் அதை கொடுத்தா அவங்க சம்பளம் இல்லைன்ற மாதிரி கணக்காயிடும். நெக்ஸ்ட் அதான் குழந்தை நேம் டைப் பண்ணுறோம். ஜஸ்ட் குழந்தை நம்ம இங்கிலீஷ் டைப் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்து தமிழ்லையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து அந்த குழந்தைக்கு என்ன வயசு அது என்ன பண்ணுறோம், ஆதார் கார்டை பார்த்து அந்த குழந்தைக்கு என்ன ஏஜோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ இந்த கேண்டிடேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இனிஷியல் சேர்த்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இனிஷியல் தேவை இனிஷியல் போட்டுக்கோங்க. அது இனிஷியல் தேவையில்லைன்னா நீங்கள் இனிஷியல் இல்லாமல் கூட ஜஸ்ட் அவங்க பேர் வேணால் போட்டால் போதும். சரிங்களா. இதுதான் ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அவங்க ஏஜ், அது என்ன ஜெண்டர். அப்போ பாருங்கள் செல்ஃபு. இப்போ அதான் அவங்க பேர் ஆட் பண்ணால் செல்ஃபு. ஓகேங்களா. சம்பளம் கரெக்டாக பார்த்தாங்க. 3 பேர் 3 இதை ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள் நான் இது சப்மிட் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் 4 டீட்டெயில் எனக்கு இது அப்ளிகண்ட் ஃபோட்டோ. ஜஸ்ட் அப்ளிகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன், 1 கொடுக்குறேன். இப்போ ஆட் கொடுத்து ஜஸ்ட் ஃபைலுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன், குழந்தையோட ஃபோட்டோ கொடுத்து என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட் ஆதார் கார்டு அட்ரஸ் ரன்னு கொடுத்து என்ன பண்ணுறேன், ஆட் கொடுத்து ஜஸ்ட் நம்ம அந்த ஆதார் கார்டு ஆல்ரெடி ஸ்கேன் வச்சுட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் பாருங்கள் ஆதார் கொடுத்து என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் லேண்ட் லாட்ஸ் அது இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா தேவையில்லை ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் என்னது ஃபேமிலி ஆஃப் ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறீங்க. ஜஸ்ட் அதாவது 4th நம்பர் கொடுத்து நம்ம ஆட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுடைய ஸ்மார்ட் கார்டு என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி ஸ்கேன் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அவங்களோட ஸ்மார்ட் கார்டை என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன்.
அட் லாஸ்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் கீழே பண்ண டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் எடுத்து அந்த கேண்டிடேட் கூட கொடுத்து அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அவங்க பேர் எல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். செக் பண்ணி சைன் போட்டு திரும்பி ரீஸ்கேன் பண்ணி என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அவ்வளோதான். கொடுத்தோடனே பாருங்க மேக் பேமெண்ட் பேஜ் போயிடுச்சு. பேமெண்ட் கொடுத்தோடனே ப்ராசஸிங் ஒரு பேமெண்ட். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் வந்துச்சு பாருங்க. அடுத்து வந்து பேமெண்ட் பேஜ் வந்துருச்சு. ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து அது ஓகே ஆகிடும். சப்போஸ் இப்போ ப்ரைவேட் லாகினாக வந்து நீங்கள் வந்து ₹60 பேமெண்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோதான். ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். முடிஞ்சது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.